மாமா மச்சான் பங்காளி ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாரையும் வில்லேஜ் குக்கிங் ஃபேமிலி சார்பா வரவேற்கிறோம். நீங்க நம்ம என்ன செய்ய போறோம்னா வேற லெவல் வெஜிடபிள் பிரியாணி சூப்பரா செஞ்சு சூப்பரா சாப்பிடலாம். உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். வாங்க வாங்க வாங்க. நேரமாச்சுடா, வாங்கடா போய் காய்கறி கழுவிட்டு கட் பண்ணலாம். அவ்வளவுதான், எடு எந்திரி போலாம். டேய் 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 இந்தா உன் கூட எடுத்துட்டு போ. வெயிட் இல்லடா. இல்ல வெயிட் ஆகுது. வெயிட் கம்மியா பரவாயில்ல, நீ அது கூட. இதுல என்னடா இருக்கு? ஆளுக்கு ஒரு கூடை தூக்கிட்டு வாங்கடா. போய் தூக்கிட்டு வா. காய்கறி கழுவிட்டு வெட்டலாம். போடா, நானே தூக்கிட்டு வரேன். போங்கடா. சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கடா காய்கறிய. கொத்தமல்லி போய் எடுத்துட்டு வா. துளசி சீனிய 2 பேரும் காய்கறி எடுத்துருவாங்க. ஆனா வெயிட் தூக்குறது அந்த மட்டும் நம்ம கிட்ட தள்ளிட்டு போயிடும் பாருடா. தான் பாரு, பேசிக்கலாம் போய். அவன்கிட்ட போய் என்ன போய் பேச போற? தூக்கு போலாம். சீனிய நான் காய்கறி நரிக்கிறேன், அரிசி ஊற வையா. எல்லாமே நறுக்கிடுவேன். நீ நரிக்கிறோம் அப்படி கூப்பிட மாட்டேதானே? மாட்டேன். கூப்பிட்டு பாரு, உனக்கு அப்புறமேட்டு இருக்குது. இந்தா இதையும் சேர்த்து நீயே நறுக்கியும். நான் நரிக்கிறேன். மேலையும் கீழையும் கட் பண்ணு, ஈஸியா வருது பாரு. மேல கட் பண்றா, வெங்காயத்தை கட் பண்ற. பாதி வெங்காயமே கட் பண்ற. அதுதான் மேல இருக்க தோலா? அது தோல் இல்லடா, வெங்காயமே பாதி கட் பண்ற. நீங்க பேசிட்டே மாத்திட்டேன். பேசிட்டே நீ மாத்தலாம் வேணாம், மாத்தி கட் பண்ணிட்டேன்னு. மேல மட்டும் லைட்டா மட்டும் கட் பண்ண தெரியுது. இல்ல ரைட்டா வெங்காயம் இப்பயே கட் பண்ணிட்டுமா இல்ல அப்புறமா கட் பண்ணிக்கலாம்? வேணாம், அப்புறம் வெங்காயம் வாடிடும். இப்போதைக்கு பிரியாணிக்கு மட்டும் கட் பண்ணு. ஏன்னா பூவா வாடுறதுக்கு. இல்ல வந்தது வந்துட்டீங்க, வெங்காயம் சாப்பிட்டு போங்க. தாங்க இதையும் போடுங்க. இந்தா இருசாயம்மா என்னப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கணும். வெஜிடபிள் பிரியாணி பண்ற கடலை எண்ணெய். பிரியாணி செலவு நறுக்குன வெங்காயம் தக்காளி. அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு, தக்காளி போடு. நறுக்குன கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய். சுத்தமான பசுமாட்டு தயிர். நறுக்கின விதவிதமான காய்கறிகள்.
காலிஃபிளவர் பட்டாணியும் போடு. இதான் வாங்கி போடு துளசி. இது போடுறடி. வேகமா போடு. துளசி எலும்பு சேர புரிஞ்சு விட. என்னடா இது காலிஃபிளவர் பாதி அப்படியே இருக்குது. நான் தானே கட் பண்ணேன். நீதான் கட் பண்ணியா? எதுக்கு பாதி கட் பண்ணி வச்சிருக்க? அந்த பங்கு அவனுக்கு போக வேண்டியது இல்ல. என்ன பாதியா? ஏதோ ஒண்ணு அப்படி வந்திருக்குடா, அப்படியே கரண்டிலே கட் பண்ணி விடு. உப்பு இருக்கான்னு பாரு சரவணா. பக்கத்துல கொஞ்சம் போடு. போடு. போடு போடு போடு. பொன்னி அரிசியில வெஜ் பிரியாணி பண்ண போறோம். ஒரு பிடி அரிசிக்கு 2 பிடி தண்ணி ஊத்திக்கலாம். கட்டாச்சு மூடு. டேய் சும்மா தேங்காய் விடா, பசிக்குது. இருடா அதுங்காட்டி அவ்வளவுதான். சரி காய் ஒண்ணு உள்ளராவும். விரவே யாராவது தள்ளி விடுறீங்களா? அப்படியே விட்டு வந்துடுறீங்கண்ணா. விரைவே தள்ளி விடு போ. வெந்துரும் அந்த அனல்ல இன்னும் ஒரு 20 நிமிஷத்துல காய் வெந்துரும். அரிசி போட சொல்லுமா? டேய் கொதி வந்து அரிசி போடுறா. சரவணா இலைய எடுத்துருவாடா, தம் போட்டுடலாம். அள்ளி வை துளசி இன்னும் போட. போறேன் இரு. நிறைய அள்ளி வை அண்ணனுக்கு. பலவிதமான காய்கறிகளை வெட்டி போட்டு செஞ்ச வெஜிடபிள் பிரியாணி சுவை பயங்கரமா இருக்குது. எந்த அரிசியில செஞ்சாலும் சரி, நம்ம பொன்னி அரிசியில பிரியாணி செஞ்சு சாப்பிடுற சுகமே வேறங்க. அதுவும் இந்த ரைத்தாவோட சாப்பிடறதுக்கு சுவை இன்னும் கூடுதலா இருக்கு. ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
இந்த சாப்பாட்டு காரணமா இருந்த அனைத்து விவசாயிகளுக்கும் ரொம்ப நன்றி. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க.